விஜய் மல்லி தலையில இப்படி ஒரு இடிய இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. இப்ப திரும்ப திரும்ப வெண்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலைய தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கடத்தல் கதைய முடிச்சுட்டாங்க. இனிமே ஸ்டோரி லைன் பாசிட்டிவா போவும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப வெண்பா உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதால ஏற்கனவே ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. டேப்லெட்ஸ் போடுங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாயிரும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவங்க கடத்தப்பட்ட நிகழ்வுகள பத்தி நீங்க அடிக்கடி பேசாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, அந்த இன்சிடென்ட்ட மறக்கணும் அப்படின்னு சொன்னா, விஜய், மல்லி, வெண்பா 3 பேரும் ஏதாச்சும் ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பா அந்த பழைய நினைவுகள்லாம் மறந்துருவாங்க. புதிய நினைவுக்கு மாறிருவாங்க. அப்படி ஸ்டோரி லைனா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, அடுத்ததுமே வெண்பாவ காணோம் அப்படிங்கிற மாரி வீட்ல இருக்கிறவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. அப்பதான் அவங்க வெளியில வந்து பார்க்குறாங்க. வெண்பா மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும் போல. அவங்க யாருமே கவனிக்கல. ஏன்னா குழந்தை வெளியில விளையாடுது அப்படிங்கிற மாரி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சூழ்நிலையில இத பார்க்கவுமே வீட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியாக தான் செய்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, அங்க தான் டாக்டர் ஒரு அதிர்ச்சியான தகவல சொல்றாங்க. இப்படி ஒரு வார்த்தைய அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விஜய், மல்லி 2 பேருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கிற பெரிய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னோட குழந்தைய நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நினைப்பாங்க. ஆனா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பேரண்ட்ஸால அத தாங்கிக்க முடியும்? இந்த வார்த்தைய டாக்டர் சொல்லவுமே 2 பேருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்ணீர் விட்டு அழத்தான் செய்றாங்க. ஏன்னா வெண்பாவுக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, அங்க அடிக்கடி அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்லயே வச்சு தான் நீங்க பார்த்துக்கணும். அவங்க டீப் அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிர்றாங்க. இந்த வார்த்தைய கேட்கவுமே விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்கா மல்லி மேல தான் திரும்ப திரும்ப கோபம் திரும்ப தான் செய்யுது. ஏன்னா நீ தொலைச்சதால தான் என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏற்கனவே இப்போ மல்லி வயித்துல ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறதால, இத வச்சுமே இனிமே பல பிரச்சனைகள் கொண்டு வரத்தான் செய்வாங்க. ஏன்னா மல்லியோட குழந்தை உருவான இந்த டைம்ல தான் வெண்பாவுக்கு இவ்ளோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த குழந்தை நமக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி தான் விஜய் தன்னோட வாயாலேயே திரும்ப திரும்ப சொல்ல போறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில மல்லி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத தான் அப்கமிங் ஸ்டோரி லைன்ல காமிக்க இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.